லாஸ்ட் வீக் ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியோட டைரக்டர் ஒருத்தர் பர்சனல் ட்ரிப் போகிறது சம்பந்தமாக ஏற்பட்ட சர்ச்சையை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் 2 நாள் தான் குடும்பத்தோட ஒரு பர்சனல் ட்ரிப் போகிறதுக்கு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் வேலை செய்ய 50 எம்ப்ளாயீஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அவங்கள ரிசீவ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு கார், ஸ்நாக்ஸ், அவ்வளோ ஏன் அவங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸுக்கு கூட ஏற்பாடு செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே தெரிய வர கடைசியில் அவர் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வச்சிருக்காங்க. விஐபிகளுக்கு கொடுக்கப்படும் முன்னுரிமைகள், வசதிகள், ராஜ மரியாதை இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் நம்ம காலனியல் மைண்ட் செட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னு தான் தோணுது. விஐபி கல்ச்சர் நம்ம நாட்டை பிடிச்சிருக்க வியாதிகள் இதுவும் ஒன்று. விஐபி அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஐபிஸ் எல்லாரும் இந்த சமுதாயத்துக்கு உண்மையிலேயே இம்பார்ட்டன்ட் பீப்புள் தானா? இப்ப பார்ப்போம். உங்க மனசுக்குள்ள விஐபிஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய சில பேரை நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த விஐபிஸ் எல்லாரையும் சில நாளைக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இந்த விஐபிஸ் இல்லாத அந்த சில நாட்கள் நம்ம சொசைட்டிக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்ப நம்ம தினமும் பார்க்குற சாதாரண மனிதர்களான துப்புரவு பணியாளர்கள், நர்சஸ், டிரைவர்ஸ், ஃபீல்டு லெவல் போலீஸ் பர்சனல், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், மற்ற தொழிலாளர்கள், இது எல்லாத்துக்கும் மேல விவசாயிகள், இவங்க எல்லாம் சில நாட்களுக்கு காணாம போயிட்டா இந்த சொசைட்டிக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. விஐபிஸ் எல்லாரும் காணாம போனா அது பெரும்பாலும் நமக்கு வெறும் நியூஸ். சமுதாயம் அவங்க எல்லாத்தையும் தானா இயங்கிட்டே இருக்கும். ஆனா இந்த சாதாரண மனிதர்கள் இல்லாத ஒரு நாள் கூட சொசைட்டி தடுமாறி போகும். இப்ப சொல்லுங்க, யாரு இந்த விஐபிஸ்? இங்க தன்னை விஐபின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, நீங்க ஒரு விஐபி அவங்களை காட்டிக்க உங்களுக்கு இந்த சமுதாயம் தேவை. ஆனா இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா மாறணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. அப்பதான் நீங்க உண்மையான விஐபி.